வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து ஒரு படத்துக்காக இப்படியா உடலை வருத்தி நடித்த டாப் 10 தமிழ் நடிகர்கள், டாப் 10 தமிழ் டெடிகேட்டட் ஆக்டர்ஸ், அந்த வீடியோ தான் பார்க்குறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ரசிச்சு பார்த்த நிறைய படங்களோட வெற்றிக்கு பின்னால நல்ல கதை, திரைக்கதை, டைரக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி அதுல வர கதாபாத்திரத்துக்காக அந்த நடிகர்கள் சில நேரங்கள்ல உயிர் பணையம் வச்சு சில விஷயங்கள் பண்றாங்க. அப்படி நம்ம தமிழ் சினிமால உடலை வருத்திட்டு நடிச்ச டாப் 10 நடிகர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 40 kg கிட்ட போனார் நினைக்கிறேன். ஐ படத்துக்காக விக்ரம் ஷாம் தானே 6 மெழுகுவர்த்தி நினைக்கிறேன் படம் பேரு. படம் நல்லா போச்சோ இல்லையா, அவங்களோட டெடிகேஷனை கண்டிப்பாக பாராட்டி ஆகும். எடுத்து பிடிச்சிருக்கிறவர் நடிகர் மாதவன். ஆரம்ப காலத்துல நிறைய படங்கள்ல ஒரே மாதிரியான லுக்ல நடிச்சிட்டு இருந்த மாதவன் ஆயுத எழுத்து படத்துக்கு இன்பா அப்படிங்கிற கேரக்டருக்காக முதன்முறையா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி மொட்டை அடிச்சு ஒரு ரகட் லுக்ல வந்து எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணினார். இதுக்கப்புறம் தமிழ்ல மாதவன் நடிச்ச எந்த படமுமே சரியா போகல. மாதவனும் அவரோட லுக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாரு. அவ்வளவுதான், மாதவன் ஃபீல்ட் அவுட் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த டைம்ல 45 வயசுல எந்த ஒரு ஸ்டெராய்டும் யூஸ் பண்ணாம வெஜிடேரியன் டயட்ல இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத ஒரு லுக்ல இறுதி சுற்று படத்துல கொடுத்தாரு. யூஎஸ்ஏல இந்த கதாபாத்திரத்துக்காக பாக்ஸிங் கத்துக்கிட்டாரு மாதவன். ஜஸ்ட் பாக்ஸரா இல்லாம பாக்ஸிங் கோச்சா படத்துல வந்ததால இதுக்காகவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாரு மேடி. ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய முறை காயங்களாயும் அதெல்லாம் பொருட்படுத்தாம இறுதி சுற்று படத்துக்காக அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினாரு மாதவன். ஆயுத எழுத்து படத்துக்கு அப்புறம் இறுதி சுற்று தான் ஒரு ஹிட் கொடுத்துச்சா மாதவனுக்கு. இந்தியன் உமன் பாக்ஸிங் வரலாற்றுல இது ஒரு முக்கிய நிகழ்வு. இதுக்கு தலைமை தாங்க இந்தியன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் நம்பி நாராயணனோட வாழ்க்கை வரலாற்று படத்துல இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மாதவன் நம்பி நாராயணனோட லுக்கை அப்படியே கொண்டு வரதுக்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து தலைமுடியில வெள்ளை கலர் டை அப்ளை பண்ணினது மட்டும் இல்லாம அந்த ஷேப் வர தொப்ப வர வச்சு கண்ணத்துல எல்லாம் சதை வர மாதிரி ஃபேட் ஆகியிருக்காரு மாதவன். கிட்டத்தட்ட 96 கிலோ வெயிட்ல இருந்த மாதவன் நம்பி நாராயணனோட எங்கர் லுக்குக்காக 73 கிலோவா 12 நாள்ல குறைச்சிருக்காரு மாதவன். நீங்க எதுக்காக வந்தீங்க? நான் ஏன் வந்தேனா, எனக்கு நடந்தது மறுபடியும் நாட்டில் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. ஹிந்தில வந்து ஷாருக் கான் இருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நடிகை பூஜா. ஜே அட்டகாசம் தம்பின்னு பப்ளியான ரோல்ல நம்ம பார்த்து பரிச்சயப்பட்ட பூஜா ஹீரோஸே பண்ண தயங்குற ரிஸ்கான ஒரு கதாபாத்திரத்தை நான் கடவுள் படத்துக்காக எடுத்து நடிச்சாங்க. கண் பார்வை இல்லாத பிச்சை எடுக்கிற பொண்ணா நான் கடவுள்ல நடிச்சிருக்கிற பூஜா இந்த ரோலுக்கு வேண்டி கண்ட கருவிழி தெரியாத அளவுக்கு ஒரு ஒயிட் லென்ஸ் போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த லென்ஸ் போட்டதால பூஜாக்கு கண் ரொம்ப உறுத்தலாகி நிறையவே சிரமப்பட்டிருக்காங்க. கண்ணை சுத்தமாவே ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒயிட் லென்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துல யூஸ் பண்ணது அது ஒயிட் லென்ஸ் இல்லை. லென்ஸ் போட்டால் கண்ணு தெரியாது, மலை ஏறி போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் 20 அடி பள்ளத்தில் கீழே விழுந்துடணும். ஸோ நான் மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், லெஃப்ட் ரைட் அழுதுகிட்டே மேலே ஓடணும். எவ்வளோ கஷ்டமா, எதுக்கு அந்த அளவு ரிஸ்க் எடுக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. சாயங்காலம் ஷூட் முடிஞ்சு கிளம்புற வரைக்கும் கழட்ட முடியாது. டைரக்டர் பாலா சொல்றத காதால கேட்டு நடிச்சிருக்காங்க பூஜா. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது கூட பூஜாக்கு தெரியாது. தான் எப்படி நடிச்சிருக்கிறோம்ங்கிறது கூட மானிட்டர்ல பார்க்கவும் முடியாது. இந்த படத்துல பூஜா கூட நடிச்சவங்க நிறைய பேர் நிஜமான பிச்சைக்காரங்க. நிறைய சீன்ஸ்ல கேமரா தூரமா லாங் ஷாட்ல வச்சு எடுத்துப்போ ஷூட்டிங்னு தெரியாம பூஜாவுக்கு நிஜமாவே அங்க வந்தவங்க பிச்சை போட்டுட்டு போயிருக்காங்க. நான் கடவுள் படத்தோட கிளைமேக்ஸுக்காக பூஜாவுக்கு முகத்துல போட்டு மேக்கப்பால அவங்களோட ஸ்கின் அலர்ஜி ஆகி பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. ஒரு பெண்ணா சினிமால வர ஒரு கதாபாத்திரத்துக்காக பூஜா போட்ட இந்த எஃபர்ட் ரொம்பவே பெருசு. முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி டெத்த வரமா கொடுப்பாரு. சாவுதான் உன்னோட வரம் அப்படின்னு சொல்லி. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது நடிகர் விஷால். ஏற்கனவே நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோட இருக்கிற விஷால் 2008 சத்தியம் படத்துக்காக பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் வச்சு நடிச்சாரு. ஆரடி காத்து இந்த படத்துக்கு முன்னாடியே அப்புறமா மதகஜராஜா 12 வருஷம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. படம் சரியா போகலனாலும் இதுக்காக ஒரு ஷார்ட் பீரியட்ல அவர் போட்ட உழைப்பும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒண்ணு. 2011 விஷால் பாலா டைரக்ஷன்ல அவன் இவன் படத்துல மார்க்கன் இருக்கிற கதாபாத்திரத்துல நடிச்சார். இந்த கேரக்டருக்காக கண்ணை இப்படி வைக்க ஆரம்பத்துல ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு விஷால். நார்மலா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கண்ணை வைக்கிறதே கஷ்டமான ஒண்ணா இருக்கும்போது நாள் கணக்கா இப்படி வச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அசத்தி இருப்பாரு விஷால். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கண்ணை வைக்க தெரியும்?
நான் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஷூட் முடிஞ்சு கேரவனுக்குள்ள போனதும் கண்ணுல நரம்பு புடைச்சு நிக்காம தண்ணீர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. சரி, சாதாரணமே நமக்கு வந்து ரொம்ப நேரம் வைக்கிறது இவர் என்ன ரொம்ப பண்ணுவார், கஷ்டம். ஃபுல் படத்துல அவருக்கு 1.5 கண்ணு தான். ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து டெய்லி அழுவான். அந்த வலி தாங்க முடியாம நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு வெளியே வரும். கிட்டத்தட்ட பல நாளா இப்படியே நடிச்சு டப்பிங்ல கூட கண்ணை நார்மலா வைக்க முடியாம மார்க்கன் வச்சே பண்ணியிருக்காரு விஷால். இந்த பாதிப்பு விஷால் இதுக்கப்புறம் நடிச்ச சமர் படத்திலையும் தொடர்ந்து இருக்கு. சமர்ல நிறைய சீன்ஸ்ல விஷாலோட கண்கள் சரியா வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியாம சிரமப்பட்டிருப்பாரு. உலகத்திலேயே முதலா எந்த ஒரு ஆக்டரும் பண்ணாத ஒரு விஷயத்த விஷால் இந்த படத்துக்காக பண்ணினது கின்னஸ் ரெக்கார்ட்லயும் வந்திருக்கு. இந்த வீடியோல அடுத்த இடமான 7வது பிளேஸ பிடிச்சிருக்கிறது நடிகர் அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு மாப்பிள்ளை தேடின காலத்துல தொடர்ந்து 90s சாக்லேட் பாயா இருந்த அரவிந்த் சாமி திடீர்னு 99க்கு அப்புறமா நடிக்கிறது நிறுத்திட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார். 2005 ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி முதுகு தண்டுவடத்துல அடிபட்டு ஒரு கால் பேரலைஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார். இவரோட டார்க் டேஸ்ல இவரோட வைஃபும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. தலை சொட்டையாகி உடம்பு போட்டு படுத்து படுக்கையா இருந்த அரவிந்த் சாமிக்கு அவரோட குருநாதர் டைரக்டர் மணிரத்னம் கிட்ட இருந்து மறுபடியும் கடல் படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிக்க அழைப்பு வந்துச்சு. இப்போ நான் இருக்கிற நிலைமையில நடிக்கிறது கஷ்டம்னு அரவிந்த் சாமி தயங்க மணிரத்னம் நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும்னு மோட்டிவேட் பண்ணிருக்காரு. மணி சார் கூப்பிட்டு இல்ல நீ பண்ணி சொல்லி மோட்டிவேட் பண்ணி திருப்பி வர வச்சிருக்காரு. உடம்பு முழுக்க வலியோட அதுக்கப்புறம் தொடர்ந்து 1.5 மாசம் ஃபுல் டேவும் காட்டுத்தனமா ஒர்க் அவுட் பண்ணி 18 கிலோ வெயிட்ட குறைச்சாரு அரவிந்த் சாமி. யாருமே எதிர்பார்க்காத யங் லுக்ல கடல் படத்துல வந்தாரு அரவிந்த். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அது பண்ணிருக்காரு. நான் மாத்த முடியாத தொம்மையை மாத்தினது. இதுக்கப்புறம் இப்போ வணங்காமுடிங்கிற படத்துக்காக இன்னும் பாடி பயங்கரமா பில்ட் பண்ணிருக்காரு. 43 வயசுல இதுக்கு மேல லைஃப் அவ்வளவுதான் இருந்த சிச்சுவேஷன்ல திரும்பியும் சினிமால செம மாசா ஒரு கம்பேக் கொடுத்ததோட இல்லாம இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாவும் இருக்காரு அரவிந்த் சாமி. அது என்ன படம் வணங்காமுடியா? அந்த வாய்ப்பு கைது 3 இயர்ஸ் முன்னாடி அந்த வீடியோ தான். அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு படம். என்ன படம் தெரியல எனக்கு. வணங்காமுனியா வணங்காமுடியா? இந்த டாப் 10ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது அதிர்வா முரளி. அறிமுகமான பானா காத்தாடியில இவரோட லுக்குக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. இது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆகிற மாதிரி 2வது படமான 30 முன் கற்பனைகள் படத்திலேயே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் வச்சு செம லுக்ல வந்தாரு அதிர்வா. அதர்வா இதுக்கப்புறம் அந்த பரதேசி படத்துக்கு பல நாள் சரியா சாப்பிடாம உடம்பை இழைக்க வச்சு வெயில்ல நின்று ஸ்கின் டோன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 30 முன் கற்பனைகள் அந்த படத்துல தான் ஒரு பாட்டு வருமா? அம்மா பாடுற மாதிரி ஒரு பாட்டு வருமே. வர மாட்டேங்குது. நல்லா இருக்கும். தட்டிக்கு விழுகணும் 30 தடவை. கோஆர்டிஸ்டோட தப்பு. கரெக்டாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டேன்றாங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு பூரா இவன் ஏற்றுக்கிட்டு அது 30 தடவை விழுகும்போது அதுக்கெல்லாம் பெரிய வில் பவர் வேணும். 30 டேக் போயிருக்கு போல. இதுக்கப்புறம் வந்து ஈட்டி படத்துக்காக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பானா காத்தாடியில பார்த்த அதர்வா இவரான்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு லுக்ல பாடி பில்ட் பண்ணி வந்தார். ரேசரா இருப்பார்ல. ரேசர் கரெக்டான டர்ம் தானா? அத்லெட்டா இந்த படத்துல நடிச்ச அதர்வா அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் காமன்வெல்த் கேம்ல இந்தியா சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணின ரியல் லைஃப் அத்லெட்டோட டெய்லியும் காலையில 3 மணிலிருந்து 9 வரைக்கும் சாயங்காலம் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹெவியான பிராக்டிஸ் பண்ணினாரு அதர்வா. இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா அதர்வா ஸ்டிராய்டு எதுவும் எடுக்காம முழுக்க நேச்சுரல் ஃபுட் மட்டுமே எடுத்துக்கிட்டு பாடியை ரெடி பண்ணியிருக்காரு. டாப் 10 மோஸ்ட் டெடிகேட்டட் தமிழ் ஆக்டர்ஸ்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நடிகர் ஷியாம். ஆரம்ப காலத்துல லேசா 12 சாக்லேட் பாயா பார்த்த ஷியாம் அவரோட உயிரையே பணயம் வச்சு நடிச்ச படம் தான் 6 மெழுகுவர்த்திகள். 6 கேண்டில்ஸ் படத்துக்காக ஷியாம் அவரோட லைஃப்ல 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணினார். ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஏத்துறது நிறைய பேர் பண்ற விஷயம். ஆனா இந்த படத்துக்காக ஷியாம் எடுத்த ரிஸ்க் யாருமே ஈஸியா எடுக்காத ஒண்ணு. இந்த படத்துல இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த லுக் கொண்டு வரதுக்காக பல நாள் சாப்பிடாம தண்ணி ஜூஸ் மட்டும் குடிச்சு 19 கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணினாரு ஷியாம். இது மட்டும் இல்லாம 1 வருஷம் வெளியில எங்கேயும் போகாம முடி தாடி எல்லாம் வளர்த்து கடைசி 10 நாள் சுத்தமா தூங்காம இருந்து கண்களை வீங்க வச்சு நடிச்சாரு ஷியாம். படம் பார்த்த நிறைய பேர் இது மேக்கப்னு நினைச்சாங்க. ஆனா ஷியாம் நிஜமாவே தூங்காம இப்படி கண்ணை வீங்க வச்சு கொடூரமான வலியை தாங்கிட்டு தான் இந்த ரோல்ல நடிச்சிருக்காரு. வெயிட் ரிடக்ஷன், முடி வளர்த்து தாடி வளர்த்து அப்புறம் கருத்து போய் ஒரு சில நாட்கள் தூங்காம ஒரு கண்ணு வீக்கம் வந்து அந்த கேரக்டரைசேஷன் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுங்கிற ஒரே நம்பிக்கையோட பண்ணேன். அதுக்காக அந்த பையன் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் இந்த கண்ணு வீங்கி போய் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு.
இந்த ஷூட் முடிஞ்சு திரும்ப இயல்பு நிலைக்கு வந்து எல்லாம் ஓகே ஆகவே ஷாமுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு. ஒரு கேரக்டருக்காக இப்படி ரிஸ்க் எடுத்து நடிச்சும் இந்த எஃபர்ட்டும் படமும் மக்கள் மத்தியில போய் சேராதது வருத்தமான ஒரு விஷயம். நானும் உண்மையை சொல்லி ஆகணும், இந்த படம் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. கண்டிப்பா பார்ப்பேன். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நடிகர் ஆர்யா. அறிந்தும் அறியாமலும் உள்ளம் கேட்குமேனு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்த ஆர்யா 2009 பாலா டைரக்ஷன்ல வந்த நான் கடவுள் படத்துக்காக அவரோட லைஃப்ல 1.5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணினாரு. நம்ம எல்லாம் அகோரிகள் பக்கத்திலேயே போக பயப்படுவோம். இந்த படத்துல அகோரியா நடிச்ச ஆர்யா இந்த கேரக்டருக்காக 1 வருஷம் காசியில இருக்கிற அகோரிகள் கூட வாழ்ந்து முடி தாடியெல்லாம் வளர்த்து கிட்டத்தட்ட நிஜமான அகோரி ரேஞ்சுக்கு ஆயிட்டாரு. 6 மாசத்துக்கு மேல யோகாசனம் கத்துக்கிட்டு பல மணி நேரம் தலைகீழா நிற்கவும் லேர்ன் பண்ணினாரு ஆர்யா. அந்த தலைகீழா இருக்கு இன்ட்ரோடக்ஷன் ஷாட் இருக்கு இல்லையா, நின்றுட்டேன், தலையில் நின்றுட்டேன். நின்னது மாத்திரம் இல்லை, காலில் கும்பிடணும். கையில் கும்பிட்றத விட தலையில் நின்று காலில் கும்பிடணும். எந்த நேரத்தில் வேணாலும் ஸ்லிப் ஆகிக்கில் விழுகலாம். அப்படி ஒரு வெறி பிடிச்சவன் அவன். கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவ்வளோ பயமா இருக்கு. இந்த படத்துல ஸ்டன் சீன்ஸ்ல எதுலயுமே டூப் யூஸ் பண்ணல. ரியலிஸ்டிக்கா காட்டுறதுக்காக பாலா நிஜமாவே ஷூட்ல அடிக்க சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டன்ஸ்ல அடிபட்டதுல ஆர்யாக்கு உடம்புல 18 தையல் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்த சர்வம்ல வேற ஆரியாவா புது லுக்ல வந்தாரு. மறுபடியும் 2010 வந்த மதராசப்பட்டினம்ல 1947 இருக்கிற ஒரு ரெஸ்லர் லுக்க கொண்டு வரதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பாடியை ரெடி பண்ணாரு. இதுக்கு அடுத்த வருஷமே வந்த அவன் இவன் படத்துல மறுபடியும் முடியெல்லாம் எடுத்து 1 வருஷம் அந்த படத்துக்காக புது லுக்ல நடிச்சாரு. ஏதோ பேர் சொல்லுவாங்களே, 2013 வந்து 2ஆம் உலக படத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ் பேக்ல வந்து நடிச்சாரு ஆர்யா. இதுதான் மேக்ஸிமம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதை விட இன்னும் பாடியை ஏத்தி கடம்பன் படத்துல ஒரு மிரட்டலான லுக்ல வந்தாரு ஆர்யா. இந்த கேரக்டருக்காக மலை ஏறுறது மரம் ஏறுறதுன்னு நிறைய ட்ரெயின் ஆகி நடிச்சாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்யா போட்ட மேக்ஸிமம் டெடிகேஷன் எஃபர்ட் அப்படின்னா அது சார்பட்டா பரம்பரை படத்துக்காக. இந்த ஒரு படத்துக்காக 4 வருஷம் முன்னாடி இருந்து ஜிம் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணினாரு ஆர்யா. சார்பட்டா பரம்பரை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 வருஷம் முன்னாடி இருந்து நேஷனல் லெவல்ல பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கிட்ட நிஜமான பாக்ஸிங் ட்ரைனிங் டெய்லியும் 6 மணி நேரம் எடுத்தாரு ஆர்யா. ட்ரைனிங் முடிஞ்ச ஷூட்டுக்கு ஆர்யா ரெடி ஆகும்போது நேஷனல் மேட்ச்லயே பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் ரெடியா இருக்காரு. இந்த டாப் 10ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சூர்யா. ஆரம்பத்துல சில படங்கள்ல ஒரே மாதிரியா நடிச்சுக்கிட்டு இருந்த சூர்யா ஒரு டைமுக்கு மேல நடிக்கிற ஒவ்வொரு படங்கள்லயும் வர கேரக்டருக்கு நிறைய மெனக்கிட்டு பண்ணிட்டு வர்றாரு. ஏசிபி அன்பு செல்வனா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சூர்யா அந்த கேரக்டருக்காக கமாண்டோ ட்ரைனிங் ஸ்கூல் போய் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்போ இந்த எமோஷனல் லைவா ஃபேஸ்ல காமிக்கணும்னு சாப்பிடாம வந்து தலையில ரொம்ப நேரம் நின்று நிஜமாவே கண்ணை செவக்க வச்சு நடிச்சிருக்காரு சூர்யா. இந்த சீன்ல சூர்யா நடிச்சு முடிக்கும் போது சுத்தமா அவரால் முடியாம அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அப்படியே he just falls. அந்த தலைகீழ நிக்கணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு சாப்பிடாம மயக்கமா அப்படியே விழுந்துட்டாரு. நந்தா படத்துக்காக ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு ரகடு லுக்க பாடியில கொண்டு வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு அனிமல் பிஹேவியர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாம்பு எப்படி கொத்துமோ அது மாதிரி அந்த தலையில அடிக்க. பிதாமகன்ல வந்துட்டு விக்ரம் வந்து ஒரு நாயோட தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா? ஏன்னா நான் அப்பதான் பார்த்தேன் நான் அந்த படத்தை. கொஞ்சம் விசுவாசமா இருக்கிறது, சோறு போட்டால் பின்னாடி போறது, படத்துக்காக கௌதம் மேனன் குறைக்கிறது, நாய் மாதிரி குறைக்கிறது, டக்கு டக்குன்னு வலுவலு விழுகிறது, கிலோ எடை குறைஞ்சு அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சூர்யா தமிழ்நாட்டுக்கு இந்த படம் மூலமா தான் 6 பேக் அறிமுகமாச்சு. இவ்வளவு ஷார்ட் டைம்ல 6 பேக் வைக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு பின்னாடி சூர்யாவே யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணினார். எனக்கே வந்து எனக்கு முடியாது விட்டுறலாம் அப்படின்னு நான் 3 வாட்டி நான் விட்டுருக்கேன். பட் ஷூட்டிங் முடிஞ்சு கூட நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வருவேன். பட் ஸ்டில் நைட் ஐ யூஸ் டு டூ மை கார்டியோ அண்ட் தென் ஐ யூஸ் டு டூ மை ஒர்க் அவுட் அண்ட் தென் ஐ கோ டு ஸ்லீப். இட் இஸ் லிட்டில் டஃப். இட்ஸ் நாட் a healthy way of doing it. நீங்க மாத்திரை ஃபேட் பர்னர்ஸ் இல்லாம பண்ணாலும் it's not a healthy way of doing it.
இதே வாரணமாயிரம் படத்துல சூர்யாவோட சின்ன வயசு ரோலுக்கு இன்னும் ஸ்லிம் ஆகியும் வயசான அப்பா கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் உடம்ப குறைச்சு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு. ஆதவன் படத்துல கொல்கத்தால இருக்கிற வித்யாசாகர் பிரிட்ஜ்ல கிட்டத்தட்ட 500 அடி உயரம் இருக்கிற பிரிட்ஜ்ல எந்த டூப்பும் இல்லாம குதிச்சு நடிச்சிருக்காரு. In fact, jumped off Vidyasagar Bridge, which is almost some 500-600 feet from sea level. பா ஆனா அந்த இம்பாக்ட் இருக்குன்னு தானே. அந்த ஷாட் எப்படி தான் அந்த ஷாட் எப்படி அந்த தான் கேரக்டருக்காக ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமரா கட்டி வச்சிட்டாங்க. வந்திருக்காரு சூர்யா. 2 தடவை எடுத்துப்பான்னு தோணுது எனக்கு. சமீபத்துல வந்து சூரரை போற்று படத்துக்காக அபாரமான உழைப்பு கொட்டி அந்த கேரக்டரை அவ்வளவு லைவா கொண்டு வந்திருக்காரு சூர்யா. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணினதோட இல்லாம ஷூட்டிங்ல கேப் கிடைச்சப்போ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நடிச்சிருக்காரு. படத்துல வர சின்ன வயசு சூர்யாவுக்கு வேற ஒரு சின்ன பையனை நடிக்க வைக்கிற பிளான்ல டீம் முன்னாடி இருந்தப்போ இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு 45 வயசுல அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி சூர்யாவே அந்த ரோலுக்கு சின்ன பையனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து செட்ல இருந்தவங்களையே மலைக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு கேரக்டருக்காக 20 கிலோவுக்கு மேல சூர்யா வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. நன்றி. சொல்லவே இல்லை, படம் முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறமா சொல்லுது டேரக்டர். இந்த படத்துல ஒரு சீனுக்காக 2 காளை மாடு இழுக்க வேண்டிய ஒரு ஏற்கலப்பைய ஒரே ஆளா எடுத்து நடிச்சிருக்காரு சூர்யா. இந்த சீன் படத்தோட நீளம் கருதி கட் பண்ணிட்டாங்க. இழுக்கிறாரு, சாதாரண இழுக்க முடியாது. 2 பேர் சேர்ந்தாலும் ஒரு கலப்பை மண்ணில் விழும்போது இழுக்க முடியாது. மாடு இழுக்கிறதுங்க, 2 மாடு இழுக்கிறது. இவர் ஒருத்தர் இழுக்கணும். புஷ்அப்ஸ் 50, கேப்பில் 50, 1 மோர்னா திருப்பி 50, 50னா ஒரே டைம்ல இந்த டைமிங்ல 1 2 3 4 5. சூர்யா அடுத்து வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிக்க போற வாடிவாசல் படத்துக்காக மதுரையில தங்கி நிஜமான காளைகளோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வர்றாரு. என்ன புதுசா இருக்கு, ஏதோ கலப்பு எடுக்கறாங்கன்றாங்களேன்னு பாக்குறேன். 1999ல சேது படத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கர டெடிகேஷனோட வர்க் பண்ணிட்டு வர்றாரு. சேது படத்துக்காக விக்ரம் 21 கிலோ வெயிட் குறைஞ்சு தலையில மொட்டை அடிச்சு வெயில்ல நாள் கணக்கா நின்று கிண்ண டாக் ஆக்கி நடிச்சிருக்காரு. முழுமையா வேற எந்த படத்திலயும் கமிட்மெண்ட் கொடுக்காம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சு உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணி நடிச்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்ச படம் ரிலீஸ் பண்ண முடியாம போக விக்ரம் அவரோட வைஃப் நகைகளை வித்து இதுல கிடைச்ச பணம் மூலமா பிரீமியர் ஷோ அரேஞ்ச் பண்ணியும் ஆரம்பத்துல படைப்பா படத்தோட ரிலீஸ் ஆனதால ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி படம் 100 நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு. ஓகே ஓகே. வாழா படம்னாலே இது தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். சேதுக்காக லாஸ்டா அந்த படம் இருக்குல, அடுத்த 2011ல வந்த தில் படத்துக்காக பயங்கரமா வொர்க் அவுட் பண்ணி 25 வெயிட் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு பாடியை பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு. படம் எனக்கு மறந்துருச்சுங்க. அதெல்லாம் சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வணங்கான். ஆனா லாஸ்ட்ல நான் வப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சாரு பாருங்க. போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்த டைம்ல மறுபடியும் உடம்பை இழைக்க வச்சு வெயில்ல நின்று கருப்பாகி கண் தெரியாதவரா காசில புது லுக்ல வந்து எல்லாரையும் அசர வச்சாரு. நான் கடவுள்ல பூஜாக்கு லென்ஸ் வச்சாங்க. ஆனா காசில விக்ரம் அவரே கருவிலிய மறைச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி 45 நாள் தொடர்ந்து நடிச்சாரு. காசி படம் முடிச்சதுக்கு அப்புறம் விக்ரமோட கண் பார்வையை பாதிச்சு ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அன்னியன் படத்துல அம்பி கேரக்டருக்கும் அன்னியன் கேரக்டருக்கும் மேக்கப் தாண்டி ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு விக்ரமே யோசிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஜிம் கிட்ட எடுத்துட்டு வந்து அன்னியன் சீக்வன்ஸை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணியும் அம்பி சீக்வன்ஸ் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வயிறு நிறைய தண்ணி குடிச்சு தொப்ப வர வச்சும் நடிச்சிருக்காரு. ஷார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஏத்திட்டு வருவாரு. நல்லா பம்ப் ஆயிரும்ல. லைட்டா இப்பதான் நோட் பண்றேன், சொன்னோட தான் வைத்த நோட் பண்றேன். அந்த கொஞ்சம் லைட்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்களேன் என்ன பண்ற, நிறைய தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சா தொப்பை பெருசா. ஆமா சார். சோ அதை விட்டுருவாரு லூசா விட்டா தொப்பை எப்படி இருக்கும். சோ நம்ம கவனம் தொப்பை மேல போவும், ஆர்ம்ஸ் மேல போவாரு. யார் சார் அடிச்சா பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீடைல்லாம் இருந்திருக்கு. மாறி மாறி அது முடிச்சிட்டு திருப்பி அன்னியன் சேன் எடுக்கும்போது வாஷ்ரூம் போயிட்டு அந்த குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு திருப்பி வந்து எடுத்து
இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் அவரோட லைஃப்லயே எடுத்த பெரிய ரிஸ்க் ஐ படத்துக்காக. இந்த படத்துக்காக 2 வருஷம் 4 லுக்ல நடிச்சிருக்காரு. ஒரு நடிகர் ஒரு படத்துல ஒரு கெட்டப், இன்னொரு படத்துல வேற கெட்டப்காக மெனக்கெட்டு பார்த்திருக்கோம். ஆனா ஐ படத்துக்காக விக்ரம் ஒரே கேரக்டருக்காக 4 கெட்டப்ல 4 விதமா பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு சாங்ல வர பீஸ்ட் லுக்குக்காக 110 கிலோ வெயிட் போட்டு நடிச்ச விக்ரம் பாடி பில்டரா வர இந்த லுக்குக்காக பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 85 கிலோவா வெயிட்ட குறைச்சு நடிச்சிருக்காரு. இந்த பீஸ்டுக்காகவும் மெனக்கெட்டுருக்காரா ஒரு சாங்காக? இதே படத்துல மாடலா வர இந்த கெட்டப்காக மறுபடியும் 15 கிலோ குறைஞ்சு 70 கிலோ வெயிட் போட்டு நடிச்சார். ஆரம்பத்துல பீஸ்ட் கெட்டப்காக 110 கிலோவா இருந்த விக்ரம் ஒரு மாசம் சரியா சாப்பிடாம இருந்து கூணனா வர்ற இந்த ரோலுக்காக 55 கிலோவா உடம்பு குறைச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தவங்களே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டு வந்தாரு. இந்த லுக்கு எக்ஸாக்டா கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு நாளும் 11 மணி நேரம் மேக்கப் போட்டு நடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட விக்ரம் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் இந்த கேரக்டருக்காக அவரோட 2 பல்ல எடுத்தது. பல்ல எடுத்திருக்காரா? ஆமா புரியல. பல்ல எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் சினிமாவுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச கலைஞன் உலகநாயகன். ஆர்டிஃபிஷியலா பிளான் பண்ணிருக்காங்களோ? புதுசா ஏதாவது மக்களுக்கு கொடுக்கணும்னு கமல் அவரோட லைஃப்ல எடுத்த ரிஸ்க், டெடிகேஷன் எல்லாம் இந்த ஒரு வீடியோல அடக்கவே முடியாது. அதனால ஹைலைட்டான சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். பல மணி நேரம் மேக்கப் போட்டு ஆள் அடையாளமே தெரியாம புது லுக்ல இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ் வந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா அபய் சண்முகி இந்தியன் தசாவதாரம்னு கமலோட விதவிதமான கெட்டப்ஸ்ல முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆளவந்தான் படத்துல வர நந்து கேரக்டருக்காக மொட்டை அடிச்சு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உடம்பு அப்படி ஏத்தி ஒரு லுக்ல வந்தார். தசாவதாரம் மாஸ்டர் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் சேனல்ல இருந்து. ஐகால் வரும் இல்ல என்ஸ்டில கூட தர செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு பாயில்டு சிக்கனும் 32 எக் வைட்டும் சாப்பிட்டிருக்காரு கமல். நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிக் பாஸ்ல ஏதோ சொன்னாரு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன்லயா சாப்பிட்டிருக்காரு. வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதைனா ஓகே விச். இந்த நந்து கேரக்டருக்கு தான் கமல் இவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு கமல் மேஜர் விஜய் குமாரா வர்றவர் ஈஸியா நடிச்சிருப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கேரக்டருக்கு இதை விட நிறைய கமல் மெனக்கிட்டு பண்ணியிருக்காரு. டெல்லியில நிஜமான கமாண்டோஸ் வருஷக்கணக்கில் எடுக்கிற ட்ரைனிங்க கமல் 3 மாசத்துல எடுத்து முடிச்சிருக்காரு. காலையில 4 மணில இருந்து ஜம்ப் பண்றதுல இருந்து ரியல் கமாண்டோஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் கமல் பண்ணியிருக்காரு. காலையில 7 o'clockல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒரு கமாண்டோ 3 வருஷம் 4 வருஷம் பண்ண வேலை எல்லாம் கமல் சார் ஃபுல்லா பண்ணி சாயந்தரம் திருப்பி வரும்போது நான் பார்த்தேன். அபய் சண்முகி படத்துல வர இந்த லுக்குக்கு கமல் போட்டுக்கிட்டே இந்த மேக்கப் அவருக்கு அலர்ஜியாகி நிறையவே சஃபர் பண்ணியிருக்காரு. 5 மணி நேரம் போடுற இந்த மேக்கப்பை வச்சு அடுத்த 5 மணி நேரம் தான் நடிக்க முடியும். அதுக்குள்ள நடிச்சு முடிக்கணுங்கிற கட்டாயத்துல இருந்தும் கமல் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஒரே ஷாட்ல நடிச்சு அசத்திருக்காரு. இந்த ஒரு கெட்டப்கே இவ்வளவு ரிஸ்க் இருக்கும்போது தசாவதாரம் இதுமே இவரோட வாய்ஸ் தானே. நேரம் மேக்கப் காலையில 3 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் ஷூட் ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியும். இதுக்கிடையில மேக்கப் இருக்கிறதால சரியா சாப்பிடவும் முடியாது. ஜூஸ் மட்டும் வெறும் ஸ்ட்ரா போட்டு தான் குடிக்கவே முடியும். ரொம்ப அசச்சோம்னா பிஞ்சிரும்ண்ணா. அதான் தசாவதாரம் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மொத்த படத்தையும் டிகோட் பண்ணிருப்பாங்க எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் சேனல்ல. உண்மையான ஜல்லிக்கட்டு காளையோட பழகி நடிச்சிருக்காரு. மதுரையில அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணிப்போம், மறக்காம செக் பண்ணி காட்டணும்னு ஒரு ஜல்லிக்கட்டு ப்ரோகிராமே ஏற்பாடு பண்ண வழக்கம் போல அதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி தரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க. கமல் அவரோட சேஃப்டியை விட கூட ஒர்க் பண்றவங்களோட சேஃப்டி முக்கியம்னு ஃபுல் செட்டை அப்படியே சென்னையில உருவாக்கி 200 காளைகளை வர வச்சு எந்த டூப்பும் இல்லாம அவரே பெர்ஃபார்ம் பண்ணி நடிச்சாங்க. கமல் இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு படத்துலயும் என்ன கேரக்டரா வர்றாரோ அந்த கேரக்டராவே அவர் மாற நிறைய ட்ரைனிங் எல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து நடிக்கிறது வழக்கம். 1982 வந்து பகடை 12 அப்படிங்கிற படத்துக்காக கமல் நிஜமாவே கராத்தே கத்துக்கிட்டு வந்து படத்துல நடிச்சிருப்பாரு. அபூர்வ படத்துக்காக மிருதகம் கத்துக்கிட்டு கமல் அந்த லேர்னிங் அன்பே சிவம் படத்துல கூட யூஸ் ஆகிருக்கு. கமல் நடிக்கிற நிறைய சண்டை காட்சிகளுக்கு டூ போடாம நடிக்கணும்னு நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதோட இல்லாம உயரத்திலிருந்து குதிக்கவும் கத்துக்கிட்டார். எந்த ஒரு ஹீரோவும் பண்ண தயங்குற டூப் ஆர்டிஸ்ட் மட்டுமே பண்ற நிறைய ரிஸ்கியான ஸ்டன்ஸை கமல் பண்ணி நிறைய உடம்புல காயங்களும் ஆயிருக்கு. ஆனா கமல் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் போடுற எந்த எஃபர்ட்டையுமே வெளியில பேசினதே இல்லை.
ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம ஹீரோஸ் எவ்வளவு உடம்ப வருத்தி நடிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்த்த எந்த நடிகரோட உழைப்பு உங்களை மலைக்க வச்சது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒருத்தரை மட்டும் நம்ம தனியாக சொல்லிட முடியாதுண்ணா. டாப் 10லையுமே நான் அடைக்கிற முடியாதுன்னு தான் பார்க்குறேன். ரேங்கிங் வைஸ்மே நம்ம கொடுக்கக்கூடாது. மொத்தமாக எல்லாருமே அவங்கவுங்க என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு மாதிரியாக சஃபர் பண்ணிக்கிட்டு தான் ஒரு படத்துக்காக ரெடியாக இருக்காங்க. படத்துக்கு முன்னாடி சரி, படம் எடுக்கும் போதும் அவ்வளோ ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், அரவிந்த் சுவாமி மட்டும் எல்லாருமே படத்துக்காக ரெடி ஆனாங்க. இவர் வந்து படம்லாம் வேணாம் முடியாது அப்படின்ற கிடக்கும்போது மணிரத்னம் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி நீ படத்துக்கு வா, என் படத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்காக அவர் ரெடி ஆகிட்டார்ல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சொல்லலாம். ஆனால் எல்லாருமே ஒரு வகையில் உடம்ப வருத்தி சஃபர் ஆகி அப்படி தான் இருந்திருக்காங்க. என்ன டாப் 10 டாப் 100 அந்த மாதிரிலாம் அப்படிலாம் போகலாம், இன்னும் போகலாம், எவ்வளோ போகலாம்ண்ணா. நல்லா இருந்துச்சுங்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.